அன்பான தோழிகள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6. நேரம் காலை 11:25. பெண்கள் மட்டும் நேரலையில் பங்கு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம் தோழிகளே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலாம், பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கான குறிப்புகளை தான் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் தோழிகளும் பங்கு பெறணும், உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், அழகு குறிப்புகளை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சா அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9043046896 9043046896 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்களும் பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா குச்சி கருவாடு குழம்பு எப்படி செய்யலாம், அதுவும் குறிப்பா குச்சி கருவாட்டு குழம்போட காய்கறிகள் சேர்த்து எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கான குறிப்புகளை கேட்கலாம். குச்சி கருவாட்டு காய்கறி குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல குச்சி கருவாடு 100 கிராமு, கத்தரிக்காய் 100 கிராமு, அவரைக்காய் 100 கிராமு, வெங்காயம் 3, வாழைக்காய் 1, தேங்காய் பூ 1 தேக்கரண்டி, புளி 1 நெல்லிக்காய் அளவு, பச்சை மிளகாய் 2, சீரகம் 1 தேக்கரண்டி, வற்றல் மிளகாய் 5. இதில் பார்த்தோம்னா காய்கறி அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் என்னங்க குறிப்பாக கத்திரிக்காய் வாழைக்காய் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நான் இந்த 2 காய்கறிகள் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த காய்கறிகள் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, இப்போ உருளைக்கிழங்கு கிடைக்குது, பீன்ஸ் கிடைக்குது அப்படின் போது தாராளமாக சேர்த்துக்கலாம். குறிப்பாக இந்த கருவாட்டு குழம்பு செய்யும் போது நம்ம வாழைக்காய் கத்திரிக்காய் சேர்க்கும் போது நல்ல சுவையாக இருக்கும். அதுக்கு ஆப்டாக இந்த குழம்புக்கு இது போடும்போது நல்ல ஒற்றுமை இருக்கே, நல்ல சுவையாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை அதையும் தாண்டி உருளைக்கிழங்கு போட்டோம்னா இன்னும் சுவையாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில குச்சி கருவாட்டு குழம்புக்கான செய்முறையை கேட்கலாம். செய்முறை எப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல கருவாட்டை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். குறிப்பா மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம்னா, கருவாடு சுத்தம் பண்ணும்போது அதை சுடு தண்ணியில் போட்டோ இல்லை ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி தண்ணியில் போட்டு விட்டுட்டோம்னா அதில் இருக்கிற அந்த மண், தூசி, அழுக்கு எல்லாமே கீழே படிஞ்சிடும். அதுக்கப்புறமா தலையை எடுத்துட்டு கூட நம்ம க்ளீன் பண்ணி அடுத்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். கருவாடு கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணால் மட்டும்தான் நம்ம சாப்பிடும்போது அடட நல்ல டேஸ்ட் அப்படின்னு ரசித்து சாப்பிட முடியும். அதனால நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கருவாடு சுத்தம் பண்ணுற கேப்பில், அந்த சுத்தம் பண்ணி வச்ச அந்த கேப்பில் என்ன பண்ணலாம், அடுத்த வேலையை மிளகாய், வற்றல், சீரகம், தேங்காய் இது எல்லாமே எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற பொருள்கள்லாம் கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், வாழைக்காய், வெங்காயம், பூண்டு இது எல்லாமே பச்சை மிளகாய் எல்லாமே சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து ஒரு தனியாக வச்சுக்கலாம். அடுத்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னும் போது அப்பாடா ஒரு வழியாக கட் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சிச்சு. அடுத்து குழம்பு செய்கிறோம் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அடுத்ததாக கடாயை எடுத்து அடுப்பில் வைக்கிறோம். அடுப்பில் வச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் எண்ணெயை ஊற்றி கடுகு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு, அந்த கடுகு வெடிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி விடலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும், இந்த காய்கறிகள் எல்லாமே எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த கேப்பில் நம்ம வழக்கமாக எப்பயுமே சொல்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு ஓரமாக ஒரு பாக்ஸ்லையோ ஒரு பவுலில், அதாவது ஒரு கிண்ணத்துலையோ ஒரு டம்ளர்லையோ ஊற வச்சு நம்ம வச்சிட்டோம்னா கரெக்டாக நம்ம குழம்பு செய்யறதுக்கு அந்த முடிவான நேரத்தில் அந்த புளி கரைசல் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அதனால முன்னாடியே புளியை ஊற வச்சு ஒரு கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கடாயில் எல்லாமே போட்டு நல்லா ஓரளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் வேக வச்சதுக்கப்புறமா புளி கரைசலை எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற குச்சி கருவாடு, அதை நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா, அதை எடுத்து குழம்புல போட்டு கருவாடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இறக்கி வச்சோம்னா குச்சி கருவாடு காய்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குச்சி கருவாடு காய்கறி குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத உங்களுடைய நினைவுக்காக மீண்டும் ஒரு முறை. குச்சி கருவாடு 100 கிராம், கத்திரிக்காய் 100 கிராம், அவரைக்காய் 100 கிராம், வெங்காயம் 3, வாழைக்காய் 1, தேங்காய் பூ 1 தேக்கரண்டி, புளி நெல்லிக்காய் அளவு, பச்சை மிளகாய் 2, சீரகம் 1 தேக்கரண்டி, வற்றல் மிளகாய் 5.
அன்பான தோழிகள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6 மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம் தோழிகளே. நேரம் காலை 11:30 நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த குறிப்புகள் கேட்கலாம். அதற்கு முன்னாடி தோழிகளின் கவனத்திற்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெரிந்த குறிப்புகளை நம்ம நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9043046896 9043046896 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்களும் பேசலாம். ஒரு இனிமையான பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்ம ரேடியோ, நமக்கான ரேடியோ.